அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு கோச்சார குருமங்கள யோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். கோச்சார குருமங்கள யோகம். இந்த கோச்சார ரீதியாக குருவும் செவ்வாயும் இணைவது பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரு மங்கள யோகம்பாங்க. இப்போ அது மாதிரி யோகம் ஏற்பட போது, அதுவும் குரு உச்ச வீட்டில் இருக்கார், செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறார். ஸோ ரெண்டும் டெஃபினட்டாக எஃபெக்டை கொடுக்குங்கிறதால தான் இந்த வீடியோ தனித்து 12 ராசிகளுக்கும் போட போகிறேன். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒவ்வொரு இதையும் நம்ம பார்ப்போம். இந்த குரு மங்கள யோகம், அதாவது குருவும் செவ்வாயும் ஒரே ராசியில் இணைவது, அதாவது 18/9/2026 அன்று செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆல்ரெடி கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார். இப்போ செவ்வாயும் இணையும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. எது வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் நீடிக்கும் அப்படின்னா 1/11/2026 வரைக்கும். ஆக 18/9/2026 முதல் 1/11/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு மண்டலன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஷார்ப்பாக பிடிக்க முடியாது. ஒரு 1 or 2 days முன்னாடி 1 or 2 days பின்னாடி வரும். ஒரு மண்டலத்துக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போது இதோட பயன்கள் பலன்கள் என்ன, குருவும் செவ்வாயும் இணைவதால் என்ன நடக்கும், என்ன மாதிரி இந்த சூழல்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் வரும் அப்படின்னு ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாகவும் பொது பலன்களாக பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். இப்போ குரு மங்கள யோகம் அப்படின்னாலே மூல நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலம் சம்பந்தமான விஷயங்களில் அபரிமிதமான லாபம், அபரிமிதமான நன்மை, பூர்வீக சொத்துக்கள் இருப்பது, பூர்வீக சொத்துக்கள் வழியாக பெரிய நன்மை, பெரிய அந்தஸ்து மரியாதை உயர்வது, புகழ் கிடைக்கிறது. சார் வீடு நிலம் இருக்கிறதுல எப்படி சார் புகழ் கிடைக்கும்னா அது ஒரு விஐபி பிளேஸ் மாதிரி இருக்கும், இல்லை பெரிய பரந்தப்பட்ட ஏரியாவாக இருக்கும். 200 ஏக்கர் 300 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி மெயின் பிளேஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய ப்ரைம் பிளேசஸில் அந்த இடம் இருக்கும். அது அவர் சொல்கிறது தான் விலைங்கிற மாதிரி. அதில் புகழ் வரும். அது உங்கள் இடமா, உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு அவங்கவுங்க ஆச்சரியமாக கேட்குற மாதிரி வரும். அதை மாதிரி இந்த குருமங்கள யோகம் என உச்சமாக இருக்கிறார் குரு. மற்ற ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்றதும் குருமங்கள யோகம்தான், அதுக்கெல்லாம் வெயிட்டு கம்மி. இப்போ குரு உச்சமாக இருக்கிறார், செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார். கிட்டத்தட்ட 2 பேருமே உச்ச பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 12 ராசிகளுக்கும் நிலம் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது, அதற்கான சூழல் நடக்க போகுது. எல்லோருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாதகம் ரொம்ப திராவையாக இருந்தால் கூட, திராவை இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஒரு ஆவரேஜ் ஜாதகம் இல்லாட்டி பிலோ ஆவரேஜ் ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கூட அவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கிடுவோம், ஏதாவது வயல், தோப்பு, பிளாட்டு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிங்கன்னா பலிதமா. இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா எப்படியோ பணம் வரும், எப்படியோ முடிப்பீங்க. அதுதான் பெரிய விசேஷம். செவ்வாய் அப்படி தான் பண்ணுவார். செவ்வாயும் காலப்புருஷ தத்துவப்படி 1-8 கூடையவனாக வருவார். அதாவது மேஷம் அண்டு விருச்சிகத்துக்கு அதிபதி. அந்த 2 ராசி 1-8 எதிர்பாராமல் நடக்கும். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். செவ்வாய்னா மோடு முட்டி கோல், எதிர்பாராமல் அடிச்சு விடுவீங்க, திட்டி விடுவீங்க, வம்பளத்தீங்க, மோடு முட்டி. அதனால தான் செல்லமாக மோடு முட்டிம்பேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் அந்த கோள்கள் கொடுக்கும். ஒரு கோள் பாசிட்டிவை மட்டும் செய்யாது, நெகட்டிவும் இருக்கும். அப்போ தான் உயிரோட்டமே இருக்கும். இப்போ கரண்ட்டு லைட் எரியணுன்னாங்க பாசிட்டிவ் நியூட்ரல் ரெண்டும் வேணும். பாசிட்டிவ் ஒண்டி இருந்தால் கரண்ட் எரிஞ்சிருமா, லைட் எரியுமா?
கரண்ட்டில் அந்த மூமெண்ட் இருக்குமா? ஸோ அதை போல தான் இயற்கை அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். உலகத்தில் பியூராக பாசிட்டிவ்னு எதுவும் கிடையாது. இப்போ இந்த செவ்வாய் அங்கே வந்து சேர்றப்ப உச்ச பலனை கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் வழியா அப்படின்னு வேற சொல்கிறேன். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வரக்கூடிய தனுசுக்கு அதிபதி குரு, அவரே மீனத்துக்கும் அதிபதி. ஸோ பூர்வீக சொத்துக்கள் வழியா சில செலவுகள் சிலருக்கு கொடுக்கும், சிலருக்கு திருப்தி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் அப்பா நம்மளுக்கு கிடைச்சிச்சுப்பா நிம்மதிப்பான்னு. இல்லை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கு செலவு பண்ணி ஒழுங்கு பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் இந்த ஒரு மண்டலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்ன சார் ரெண்டுத்தையும் சொல்கிறீங்க? ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில் காசெல்லாம் இல்லைங்க, சும்மா கம்மியான அமௌண்ட் இருக்குன்னு ஒரு கம்மியாக ஒரு டோக்கன் அமௌண்ட்டு டோக்கன் அட்வான்ஸுன்னு ஏதாவது கொடுப்பீங்க. எப்படி பணம் வரும்னு தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி பரட்டினா திடீர்னு லோனு இது பண்ணேன், அப்படி பண்ணேன், என்னமோ கட்டி முடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆகும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலம் சம்பந்தமான விஷயமாக வில்லங்கங்கள் வரும். சார் என்ன சார்? ஆமாம், வில்லங்கம் வந்து அது ஷார்ட்டாக முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு வில்லங்கம் ஏற்பட்டால் தான் அதில் அது ஒரு ஒழுங்குக்கு வரும், இல்லாட்டி அப்படியே கிடக்கும். இப்போ சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து வழியாக சண்டை வரும். எனக்கு பங்கு உண்டு, உனக்கு பங்கு உண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லையா? குரு மங்கள யோகம் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல பாவகத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த கோச்சார ரீதியாக இந்த ஒரு மண்டலங்கிறது எக்ஸலண்ட் பீரியடு. கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. அந்த 48 நாள் நான் சொன்ன ஷார்ப்பாக சொல்கிறதுனா 18/9/26 முதல் 1/11/26 வரைக்கும் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே ஆரம்பிக்கணும். எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம், இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிக்கணும். அங்கே போய் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் மாட்டுவீங்க, உச்சமாக இருக்கும், அது ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறதே மோடு முட்டின்ட்டேன், வன்முறைக்கு உள்ள கோல். அது செவ்வாய்னாலே மோடு முட்டி நெகட்டிவ்னு சொன்னதுக்கு நெகட்டிவாக உண்டி சொல்கிறேன்னுக்காதீங்க. பாசிட்டிவ்னா இந்த நிலம், உடல் வலிமை, மன வலிமை, ஸ்ட்ராங்கு கோல் அது. அதனால் எடுத்தேன் கவுத்தன்னு அடிதடியில் பிரச்சனையில் போனீங்கன்னாலும் வம்பு. ஸோ இந்த காலகட்டம் நிலம் சம்பந்தமான விஷயத்துக்கு உகந்ததாக இருக்கா உங்களுக்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரணும்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் கடந்த காலம் ஒரு 6 மாதமாக எப்படி இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போகுதா, சிக்கல் இருந்தாலும் இறுதி வெற்றி கிடைக்குதா, அப்படின்னா நல்ல தசாபுத்தி இருக்குன்னு அர்த்தம். கெட்ட தசாபுத்தினா எங்கங்க இதில் உள்ளதும் போச்சு, பிரச்சனை, பயம், எதிரிக்கு பயந்துக்கிட்டு இது பண்ணுறேன். நிலம் என் சொந்த இடம்தான், அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியல, வேற ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான், அப்படி இப்படி பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்னா அது கெட்ட தசாபுத்தி. அதுக்கு ஒரு சால்வ் கிடைக்கலன்னா நல்ல தசாபுத்தினா அதற்கேற்ற சூழ்நிலை சரியாகும், நீங்களும் உங்கள் புத்தியும் சரியாகும், ஸ்ட்ராங்காக பேசி சரி பண்ணிடுவீங்க. செவ்வாய்னாலே நீங்கள் திமிராக பேசுவீங்க, ஸ்ட்ராங்காக பேசுவீங்க, அது நடக்கும். ஸோ கோச்சார குரு மங்கள யோகம் எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த அடுத்து பார்க்க போகிறோம். இப்போது கோச்சார குருமங்கள யோகம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களே அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருங்க. இதில் சில பேர் இன்டெலிஜென்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனம் பண்ணுறாங்க. த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணாதீங்க. திட்டுற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், அது உண்மையிலேயே லூசுத்தனம் தான். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனில் தான் இது எதற்கு உரிய இது, என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், அதெல்லாம் அது அந்த பேஸை வச்சுக்கிட்டு தான்
பேஸ்மெண்ட்டே இல்லாமல் இந்த கட்டடம் கட்டினா எப்படி இருக்கும்? அதை போல் இந்த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு சொல்லி இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி போட்டாக்க அது என்ன ஆகும்? அந்த பேஸ்மெண்ட்டே சரியில்லாமல் கட்டடம் எழுப்புற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை, அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்துக்கணும். தட் இஸ் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு தான் இங்கே வரணும். அப்போ தான் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பொறுமை கூட இல்லைன்னா நீங்கள் வீடியோவே பார்க்க வேண்டாம். இப்போ பார்ப்போம், என்ன திட்டுற மாதிரி பேசுகிறீங்கன்னா, ஆமாம் சரியில்லைன்னா திட்டுதாங்க வேணும். இப்போ இங்கே வரேன். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புலங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது பேச்சும் முயற்சியும் வெற்றியாகும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பேச்சும் முயற்சியும் வெற்றியாகும் நேரம். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறது பார்ப்போம். உங்களுக்கு 2, 3 கூடையவர்கள், அதாவது குரு பகவான் செவ்வாய் 6ஆம் இடத்தில் வெற்றிக்குரிய இடத்தில் உச்சமாக இருக்கிறார்கள். 6ஆம் இடத்துல மறையிறது கொஞ்சம் சுமார் அப்படின்னாலும், ஏதோ அலைச்சல் பிரச்சனை சிக்கல்கள் அதெல்லாம் இருந்தாலும் வெற்றி வரும் அப்படின்னு சொல்லணும். ஈஸியாக கிடைக்காதுன்னு சொல்லணும். ஆனால் அவங்க ஆட்சி உச்சமாக இருப்பது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உறுதியாக வெற்றியாகும். அண்டு உங்களுக்கு 7.5 பிடியில் இருந்தாலும், இந்த இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி கடனை உடனே வாங்கி கூட நீங்கள் நிலையான சொத்துக்கள்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வெற்றியாகும். ஏன்னா தன லாபாதிபதியும் 3-10 சொத்துக்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு தன லாபங்கள் வர்ற மாதிரி வேலை, தொழில், உங்கள் முயற்சிகளில் வெற்றி, உங்கள் பேச்சுவார்த்தை பிரம்மாண்டமான லாபத்தை கொடுக்கறது, இப்படிலாம் எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. ரைட்டு, குரு செவ்வாய் வேறு கூட்டணி தான். அவங்க 6ல் மறைஞ்சாலும் நல்லது பண்ணுவாங்க. ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் நல்லது தான் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல. ஆனால் எனக்கு யோகத்தை கொடுக்குறவங்க யார் இருக்கா? நான் இப்போ 7.5 பிடியில் பயங்கர கஷ்டத்தில் இருந்துகிட்ருக்கேன். பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு பாதச்சனி அப்படி படுத்திக்கிட்டு இருக்கு. பணம், காசு, குடும்பத்தில் பிரச்சனை, பேரை கெடுத்துக்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் வக்ரம் பெற்றதால லீவ் விட்டுருக்கோம். இருந்தாலும் 7.5 பிடியில் இருக்கிறப்ப இதெல்லாம் எங்களுக்கு எப்படி சார் கிடைக்கும்னா, லக்னாதிபதி வக்ரம் பெற்று போயிருக்கிறது, 7.5 இருக்கிறது கொஞ்சம் சுமார் தான். அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டா தான் நல்லது. ஆனால் பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ பாக்கியாதிபதி வலுக்கிறார்கள். அவங்க நல்ல, அதாவது பூர்வ புண்ணியாதிபதி உச்சமாக, ஆட்சி உச்சமாக இருக்கிறார். பூர்வ பாக்கியாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். அதனால் நினைத்ததை முடிக்கும்படி அது பாட்டுக்கு தானாக நடக்கும். அவங்களுக்கு ஃபீல் ஆகிறத அப்படியே முடிக்கிற மாதிரி. ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்களும் வலுக்குது. என்னதான் இந்த ராகு கேது உங்களை கெடுத்தாலும், சர்ப்பதோஷம் வந்தாலும், இந்த 7.5 பிரச்சனை பண்ணாலும், நான் சொன்ன இந்த 45 நாட்கள், அந்த இன்ட்ரோடக்ஷனில் குறிப்பிட்ட அந்த நாட்கள் ஒரு மண்டலம் வச்சுக்கலாம். ஏன்னா 1 or 2 days முன்னாடி பின்னாடின்னு இருக்கேன். சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மண்டலம் கண்டிப்பாக உங்கள் பேச்சும் முயற்சியும் வெற்றியாகக்கூடிய வகையில் தாங்க நடக்கும். ஈவன் கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் கொஞ்சோண்டு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி, இதே நல்ல தசாபுத்தியாக இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு லாபம், மரியாதை, அந்தஸ்து அப்படி உயர்ற மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் ராகு கேது தோஷத்தில் இருக்கிறதால பார்ட்னர்ஷிப் வைக்கிறப்ப பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். ஏன்னா வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல பொருத்தம் பார்த்து லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் வச்சுட்டா தான் நல்லது. இல்லாட்டி எதிர்பாராத நேரத்தில் அவங்க விலகி போனாங்க, சிக்கல் ஏற்படுத்தினாங்கன்னாக்கா வம்பு. ஏன்னா 7.5 இருக்குன்னு இருக்கேன் இல்லையா, ஜாக்கிரதை. அண்டு 3-10 கூடையவன் நீச்சமானாலும் தைரியம் இல்லாதது போல் இருக்கும். ஆனால் நீச்ச பங்கமாகிறதால வெளியில் நடக்கிறது நல்லபடியாக நடந்துச்சு, தேவையற்ற வகையில் பயந்துருக்கோம், இப்போ நல்லபடியாக தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல நீச்சம், அந்த வீட்டில் குரு உச்சமாகிறதால நீச்ச பங்கமாகிறார். அதனால் தைரியம் இல்லாதது போல் இருக்கும். பட் சூழல் தைரியத்தை கொடுக்கும். பயம்தான் இருக்குது, ஆனால் வெளியில் ஓடுது, ஏதோ நடக்குது, ஓகே அப்படின்னு செயல்பாடுகள் அந்தஸ்து, மரியாதை உயர்வுது, தொழில் வேலை ரீதியாக நன்மைகள் நடக்கிறதுன்னு அந்த செவ்வாய் பண்ணிடுவார். அப்போ அது முடிஞ்ச பிறகு தன்னம்பிக்கை தைரியம் வரும். செய்கிறப்ப பயம் இருந்துக்கிட்டு இருக்கும்.
அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போ தான் 7ல் உள்ள கேது சரியான ஆட்களை அனுப்பி விடுவார். இல்லாட்டி நம்ப முடியாத ஆளாக இருக்கும். ஏன்னா அது நிழல் செவ்வாய் போன்று. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஆள் மோடு முட்டி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவார், வடுக்கு துடுக்குன்னு. இதே 7ல் செவ்வாய் இருந்தால் பார்த்தாலே தெரியும் மோடு முட்டி டென்ஷன் பார்ட்டின்னு. நம்ம எச்சரிக்கையாக இருப்போம், ஏதாவது சிக்கலாகிட போகுது அப்படின்ட்டு விலகி இருக்கலாம். கேது இருக்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக தானே இருக்கிறாப்புலன்னு நீங்கள் கேஷுவலாக ஏதாவது பேசுனீங்கன்னா பைத்தியம் மாதிரி தட்டார்னு திட்டி விடுவாங்க, அடித்து விடுவாங்க, ஏதாவது நடந்துடும். ஸோ அதனால் சர்ப்ப தோஷம் இருக்கிறதால மெடிடேஷன் கம்பல்சரி. அப்போ தான் நல்ல ஆள் வருவாங்க. அந்த சூழலை பார்த்து ஆளை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி குழம்பி விரக்தியாக வேண்டிய வேலை இருக்காது. அண்டு 7ஆம் இடத்ததிபதியான சூரியனும் 8ல் போய் மறைகிறப்ப மற்றவங்க ரீதியாக முறிவு பிரிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் இந்த 5க்குரியவன் ஆட்சி உச்சமாக இருக்கிறதால கெட்டவங்க தான் விலகி போவாங்க, ஒத்து வராதவங்க தான் விலகி போவாங்க. அது நல்லது தானே உங்களுக்கு. அதை இந்த சூரியனும் செய்வார். அது நிபுணத்துவமாக நடக்கும். என்னமோ நீங்களாக விலக்கி விட்ட மாதிரி மற்றவங்க நினைப்பாங்க, எப்படி டெக்னிக்காக ஆளை கழட்டி விட்டான் முதியா, சரியாக பேசிட்டான் முதியா, நிபுணத்துவமாக வெளிப்படுத்திட்டான் முதியா அப்படிம்பாங்க. ஆனால் அது அவன் அருளால் நடந்திருக்கும். ஏன்னா அந்த நிபுணத்துவ யோகம் 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் திட்டமிட்டு நிபுணத்துவமாக வேலை பார்க்க முடியாது, அதுவாக நடக்கும். அது நிபுணத்துவமாக இருக்கும், மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி. ஏன்னா 5க்குரியவன் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தீருவான். 9க்குரியவர் உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கினாலும் ரொம்ப பெரிய ஒரு ஒழுங்கு, பெரிய அளவுக்கு தியாகி போலெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். ஓரளவு நீங்கள் தன லாபத்துலேயும் குறியாக இருக்கணும், காரிய வெற்றியிலையும் தொழில் வேலையிலையும் குறியாக இருந்துக்கங்க. இளிச்சவாய் ஆகிற மாதிரி ஆகிடும். ரொம்ப பெருமை மரியாதைக்கு ஆசைப்பட்டீங்கன்னா பொருளை இழந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி சூழல் வரும். ஏன்னா 2 கோள்களும் வேறு கூட்டணி, கிட்டத்தட்ட உச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருக்கிறப்ப வம்பு. 7ல் இருக்கீங்க, ராகுக்கு எதுவும் சரியில்லை, குரு பகவானும் சரியில்லை 6ஆம் இடத்துல. ஆனால் அவர் உச்சமாக இருக்கிறதால வெற்றி கிடைக்கும்ட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப மேஜர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். இல்லாட்டி நல்ல மெடிடேட் பண்ணக்கூடிய அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புலங்களுக்கு தெரியும் கடந்த 6 மாதம் 1 வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு. எப்படி அதை வச்சே அது நல்ல தசாபுத்தி நடந்திருக்கா கெட்ட தசாபுத்தி நடந்திருக்கான்னு ஃபீலிங் தெரியும். நல்ல தசாபுத்தின்னா பெரிய கெடுதல்கள் வந்திருக்காது, சில சூழல் நெருக்கடிகள் வந்தாலும் இறுதி வெற்றி இருந்திருக்கும். இதே கெட்ட தசாபத்தின்னா எதுவும் திராவையா, சிக்கலா, பிரச்சனையா, மன நிம்மதி இல்லாமல் விரக்தியா, அலைச்சலா, விரயமாக இருந்திருக்கும். அது உங்களுக்கே புரியும். மெடிடேட் பண்ணிக்கங்க, ஒரு 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 விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைச்சிரும். 7.5 ராகு கேது அண்டு குரு பகவான் இவங்கெல்லாம் அந்தளவுக்கு சரியில்லைன்னாலும் 6ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய இந்த குருமங்கள யோகமும் நிலையான சொத்துக்கள் வழியாகவும் பெரிய அளவுக்கு தன லாபங்கள், வேலை தொழில் ரீதியாக, பேச்சு முயற்சி ரீதியாக பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை லாபம் வர்ற மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கான இது உங்களுக்கு கிடைக்கும். லக்னாதிபதி கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் 5, 9க்குரியவர்கள் வலுக்கிறதால பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தான் வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க வெளியில். ஆனால் அவனுக்கு என்னடா அவன் சூப்பர் அப்படின்னு மற்றவங்க பார்த்து பெருமைப்படும்படி ஆச்சரியப்படும்படி தான் அதிர்ஷ்டமும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி வக்ரம் பெறதால ஒரு குடிகாரரை போல் பேசி எதாவது கெடுத்து விட்றாதீங்க. பேச்சு முயற்சி வெற்றி வரும்ன்றிருங்க, ஓவராக பேசிடாதீங்க, அறியாமல் வந்துடும். மெடிடேட் பண்ணிட்டு அளவோடு பேசுங்க. காசு செலவு பண்ணுற மாதிரி 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தை 3 வார்த்தையோடு நிப்பாட்டுங்க. அப்படியே ஒரு 60-70% பேச்சை குறைச்சிக்கணும். ஒரு 10% தான் 20% தான் பேசினா நல்லது. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.